ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாரி போட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் சாப்டர் 4 த கீப்பர் ஆஃப் த கீஸ் பார்ட் 1 பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யாரோ கதவு தட்டுற மாதிரி பூம்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு கேட்டோன்னே டட்லி எந்திரிச்சு என்னோட பீரங்கி எங்க அப்படின்னு கத்துனான். அங்கிள் வெர்னன் வந்து பின்னாடி இருந்து வந்துட்டு இருந்தாரு. அவர் கையில ஒரு ரைஃபிள் இருந்துச்சு. ஒரு பேக்கேஜ்ல அவர் எடுத்துட்டு வந்தது இந்த ரைஃபிள் தான். யாருங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு திடீர்னு அந்த டோர் வந்து கலண்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு ஜெயிண்ட் மாதிரி மனுஷன். அவர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து முடி மறைச்சிட்டு இருந்துச்சு. அவருக்கு வந்து நல்ல பியர்டு இருந்துச்சு. அவர் வந்து ஒரு காட்டுத்தனமாக இருந்தார். அவரோட கண்கள் வந்து நல்ல கருப்பாக இருந்துச்சு. அவர் வந்து கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே வந்து வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்துட்டு அந்த கதவை இருந்த இடத்துலையே வச்சுட்டாரு. அப்போ வந்து அந்த புயலோட சத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அவர் அதை வச்சதுக்கப்புறமா திரும்பி எல்லாரையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு டீ போட முடியுமா, ஏன்னா இது ஒரு நல்ல ஈஸியான ஜேர்னி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டட்லி உட்காந்து இந்த சோஃபா நோக்கி போய் கொஞ்சம் நகர முடியுமா அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட உடனே டட்லி வந்து வேகமாக அவங்க அம்மா பின்னாடி போய் ஓடி மறைஞ்சிக்கிட்டான். ஓ ஹாரி, இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்டவுடனே ஹாரி வந்து ஒரு மாதிரி அவரோட கருப்பு கண்களையே பார்த்து ஒரு மாதிரி சிரித்தான். லாஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ வெறும் குழந்தையா இருந்த. நீ உங்கள் அப்பா மாதிரி தான் இருந்த, ஆனால் இப்போது உங்கள் அம்மாவோட கண்ணு உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்கிள் வெர்னன் வந்து ஒரு ஃபன்னியான சவுண்டை வந்து மேக் பண்ணார். அதுக்கப்புறமா நீங்கள் சீக்கிரம் போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் உடச்சி விட்டு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கிள் வெர்னன் வந்து சொல்கிறாரு அந்த ஜெயிண்ட்டை பார்த்து. அதுக்கு அந்த ஜெயிண்ட் வந்து ஷட் அப் டஸ்லே, யூ கிரேட் ப்ரூன் அப்படின்றாரு. ப்ரூன்னா அது வந்து ஒரு வகையான ப்ளம்மு, நல்ல பெருசாக ஜூஸியாக இருக்கும். அவர் ஃபேஸ் வந்து பர்பிள் கலரில் இருக்கிறதுனால அவர் வந்து இப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட்டு சோஃபாவோட பேக் சைடு போயிட்டு அங்கிள் வெர்னனோட கையில் இருந்த அந்த கன்னை அவரோட கையாலேயே ஏதோ ரப்பர் மாதிரி வளைச்சிட்டு அந்த ரூமோட கார்னரில் தூக்கி போட்டார். டஸ்லேஸ்லேருந்து திரும்பி ஹாரியை பார்த்து, எனிவே ஹாரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன், ஆனால் அதில் நான் உட்காந்துட்டேன். இருந்தாலும் அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட பிளாக் ஓவர் கோட்டில் ஒரு பாக்கெட்டில் இருந்து ஒரு நல்ல நசுங்கி போன ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை வந்து கொடுக்குறாரு ஹாரிட்ட. ஹாரி வந்து அவனோட விரலை வச்சு அதை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பெரிய சாக்லேட் கேக் இருக்குது. அதில் ஹாப்பி பர்த்டே ஹாரி அப்படின்னு எழுதியிருக்கு. அது வந்து க்ரீன் ஐசிங்கில் இருக்குது. ஹாரி அந்த ஜெயிண்ட்டை பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லணுன்னு தான் வரான், ஆனால் அவனுக்கு வார்த்தை வாயிலிருந்து வரல. அதுக்கு பதிலாக அவன் நீங்கள் யாருன்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஜெயிண்ட் வந்து, ஓ ஆமாம்ல, நான் வந்துட்டு முன்னாடி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும்லன்னு சொல்லிட்டு, என் பேர் தான் ரூபியஸ் ஹாக்ரிட், நான் ஹாக்வர்ட்ஸில் கீப்பர் ஆஃப் கீஸ் அண்ட் கிரவுண்ட்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஹாரியோட கையை குலுக்கிட்டு, ஆமாம் டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவரோட கையை தேய்ச்சிட்டு அவர் வந்து அந்த ஃபயர் பிளேஸுக்கிட்ட போகிறாரு. போய் அங்கே ஏதோ பண்ணுறாரு. பண்ண உடனே அந்த மொத்த வீடுமே வந்து லைட்டால் நிரம்பியிருக்கு. நல்ல ஒரு ஹாரிக்கு வந்து ஹாட் பாத் எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஜெயிண்ட் வந்து சோஃபாவில் உட்காந்தாரு. சோஃபாவில் உட்காந்ததுக்கும் அவர் வெயிட்டுக்கு வந்து இந்த சோஃபாவே வந்து அவ்வளோ அமுங்கிருச்சு. அதுக்கப்புறம் அவர் கோட்லேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்தார். காப்பர் கெட்டிலு, அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் ஆஃப் சாசேஜஸ்ஸு, அப்புறம் ஒரு போக்கரு, டீ பாட்டு அதெல்லாம் எடுத்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்ஸும் ஒரு பாட்டில் ஆஃப் ஆம்பர் லிக்விடும் இருந்துச்சு. அந்த ஆம்பர் லிக்விடை வந்து அவர் டீ செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு வீடே வந்து சத்தமாகவும் அந்த சாசேஜ் வறுக்கிற அந்த ஸ்மெல்லோடவும் இருந்துச்சு. யாருமே அந்த ஜெயிண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எதுவுமே கேட்கல. அந்த சாசேஜ் பேன் பண்ணுறப்ப அந்த நல்ல ஒரு ஸ்மெல் வந்துச்சு. இது ஸ்மெல் பண்ணிவிட்டு டட்லே வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். டட்லே, அவங்க கொடுக்குற எதையும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு அங்கிள் வெர்னன் சொன்னார். கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் தரலைன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் வந்து ஹாரிக்கிட்ட அந்த சாசேஜை நீட்டினார். ஹாரி வந்து அதை வாங்கி சாப்பிட்டான். அவன் வந்து இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயத்த சாப்பிட்டதே இல்லை. அவன் வந்து அந்த ஜெயிண்ட்டையே பார்த்துட்டு இருந்தான். ஃபைனலி யாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாரி வந்து, ஐம் சாரி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னான். நீ என்னை ஹாக்ரிட்னு கூப்பிடு, அப்படி தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. நான் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் தான் ஹாக்வர்ட்ஸோட கீப்பர் ஆஃப் கீஸ். உனக்கு எல்லாமே ஹாக்வர்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. ஹாரி வந்து இல்லை அப்படின்னு சொன்னான். ஹாக்ரிட் உடனே ஷாக்காகி அவனை பார்த்தாரு. ஹாரி வந்து சாரி அப்படின்னு உடனே சொன்னான். சாரியா? நீ எதுக்கு சாரி கேட்குற? அவங்க தான் சாரி கேட்கணும்னு டஸ்லேஸை பார்த்து சொல்கிறாரு.
எனக்கு தெரியும் ஹாரி, உனக்கு வந்து எந்த லெட்டருமே வரதில்லைன்னு. ஆனால் உனக்கு ஹாக்வர்ட்ஸை பற்றி கூட தெரியலையா? உங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்தையுமா அப்படின்னு ஹாரி கேட்டான். என்ன எல்லாத்தையும் அப்படின்னு ஹாரி கேட்டதுக்கப்புறம், என்ன எல்லாத்தையுமா அப்படின்னு ஹாக்ரி பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அவங்க வால் கிட்ட நின்றுட்டு இருந்த டஸ்லேஸை பார்த்துட்டு, நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு டஸ்லேஸும் அந்த அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஹாரி வந்து எதுவுமே புரியாமல், இல்லை எனக்கு சில விஷயம் தெரியும், என்னால் முடியும், மேக்ஸ் போடலாம் முடியும், சில விஷயம் பண்ண முடியும் அப்படின்றான். அதுக்கு ஹாக்ரிட் அவரோட வாண்டை வந்து வேவ் பண்ணிவிட்டு, இல்லை ஹாரி, நம்ம உலகத்தை பற்றி, உன் உலகம், என் உலகம், உங்கள் அப்பா அம்மா உலகம், எது உலகமா அப்படின்னு கேட்குறான். அவன் இப்படி கேட்டோன்னே ஹாக்ரிட் வந்து வெடிக்க போகிற மாதிரி டஸ்லே அப்படின்னு கத்துனாரு. அங்கிள் வெர்னன் வந்து அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி பேலான மாதிரி ஆயிட்டாரு. அவர் ஏதோ முனகுனாரு. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து ஹாரியை பார்த்து, உனக்கு உங்கள் அம்மா அப்பா பற்றியாவது தெரிஞ்சிருக்கணும், அவங்க ஃபேமஸ்ஸு, நீயும் தான் ஃபேமஸ் அப்படின்னாரு. என்னது, எங்கள் அம்மா அப்பா வந்து ஃபேமஸா? இல்லையே அப்படின்னு ஹாரி சொல்கிறான். உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே அங்கிள் வெர்னன் வந்து, போதும் இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்றாரு. இதுக்கு மேலே அந்த பையன்ட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்றாரு. நீங்கள் எதுவுமே அவன்கிட்ட சொல்லலையா? டம்பிள்டோர் இவனுக்காக எழுதின லெட்டரில் என்ன இருக்குன்னு அவன் சொல்லலையா? ஓ, இவன்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்துருக்கீங்களா அந்த லெட்டரை அப்படின்னு கேட்டோன்னே, என்னது மறைச்சி வச்சாங்களா, என்னத்தை அப்படின்னு கேட்குறான். நிறுத்துங்க, இதுக்கு மேலே நான் இங்கே எதுவும் சொல்கிறதுக்கு நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு டட்லி சொல்கிறாரு. பெட்டூனியாவும் கத்துறாங்க. நீங்கள் 2 பேரும் போய் உங்கள் தலையை வேக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் ஹாரியை பார்த்து சொல்கிறாரு. ஹாரி, நீ ஒரு விசார்ட் அப்படின்றாரு. உடனே அந்த ரூமில் ஒரே அமைதியும் அந்த வெளியே கேட்குற சத்தமும் மட்டும்தான் கேட்குது, அந்த கடலோட சத்தம். நான் என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். நீ ஒரு விசார்ட், அஃப்கோர்ஸ் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்கிறாரு. கொஞ்சம் ட்ரைன் ஆனாலும் நீயும் நான் ஒரு விசார்ட் ஆடுவேன், உங்கள் அப்பா அம்மாவும் உன் வயசில் இப்படி தான் இருந்தாங்க. ஓகே ஹாரி, இப்போ உன்னோட லெட்டரை படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னாரு. ஹாக்ரிட் வந்து ஒரு லெட்டர் எடுத்தார். அது வந்து எல்லோயிஷ் என்வலப்பில் அட்ரஸ் வந்து எமரால்டு க்ரீனில் எழுதிருந்துச்சு. அந்த லெட்டரில் மிஸ்டர் ஹெச் பாட்டர், த ஃப்ளோர், ஹட் ஆன் த ராக், த சி அப்படின்னு எழுதிருந்துச்சு. அவன் அந்த லெட்டரை எடுத்து பார்த்தோன்னே, ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் விசிட்ரி, ஹெட்மாஸ்டர் ஆல்பஸ் டம்பிள்டோர், ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபர்ஸ்ட் கிராட், கிராண்ட் சார்சரஸ், சீஃப் வார்லாக், சுப்ரீம் மக்வாம், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் விசிட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இதெல்லாம் அவரோட பட்டங்கள் போல். டியர் மிஸ்டர் பாட்டர், we are pleased to inform you that you have a place at Hogwarts School of Witchcrafts and Wizardry. Please find enclosed a list of all necessary books and equipments. Term begins on 1st September. We await your owl by no later than 31 July. Yours sincerely, Minerva McGonagall, Deputy Headmistress. இந்த லெட்டரை படித்தோன்னே ஹாரியோட தலைக்குள்ளே ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் அவ்வளோ வெடிச்சது. நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு எதை ஃபஸ்ட்டு கேட்குறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இந்த அவளுக்காக காத்திருப்பாங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டான். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின ஹாரின்னு சொல்லி அவர் தலையிலே அடிச்சுக்கிட்டாரு. அவர் அடித்த ஃபோர்ஸை வச்சு ஒரு குதிரையவே நம்ம வந்து நாக் அவுட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து அவர் தலையில் அடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஓவர் கோட்லேருந்து ஒரு உயிரோடு இருக்கிற உண்மையான ஒரு ஆந்தை எடுத்துட்டு அப்புறம் ஒரு லாங் குல்லையும் ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் எடுத்துட்டு அவர் வந்து எதோ எழுதிட்டு இருந்தார். அவர் எழுதுறது வந்து அவர் வந்து பேசிக்கிட்டே எழுதிட்டு இருந்தார். ஹாரியால் வந்து அதை ரீட் பண்ண முடிஞ்சுது. டியர் மிஸ்டர் டம்பிள்டோர், given Harry his letter, taking him to buy his things tomorrow. Weather's horrible. Hope you are well. Hagrid அப்படின்னு எழுதியிருந்தார். ஹாக்ரிட் வந்து அதுக்கப்புறம் அந்த நோட்டை வந்து ரோல் பண்ணி அந்த அவுளோட காலில் கட்டினார். அதுக்கப்புறம் அந்த கதவு கிட்ட போய் அந்த ஆந்தையை வெளியே விட்டதுக்கப்புறமா, அந்த புயலை விட்டதுக்கப்புறமா அவர் திருப்பி வந்து உட்காந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ அந்த டெலஃபோனில் பேசிட்டு வந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவர் இருந்தார். ஹாரி வந்து ஆச்சரியத்தில் வாயை பொழந்துட்டான். அதுக்கப்புறம் வாய் திறந்துருக்குன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மூடிட்டான். ஆமாம், எங்கே விட்டேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிள் வெர்னன் வந்து ரொம்ப கோவமாக அந்த ஃபயரை பார்த்துட்டு இருந்தார். அவன் எங்கேயுமே வரமாட்டான் அப்படின்னு கோவமாக அங்கிள் வெர்னன் வந்து ஹாக்ரிடை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு ஹாக்ரிட் வந்து, உன்னைய மாதிரி ஒரு மகளால் அவனை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். மகள் ஹாரி, மந்திரங்கள் தெரியாதவங்களாம் நம்ம இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் இவனை எடுத்தப்பயே நாங்கள் சத்தியம் பண்ணிட்டோம், இவனை இந்த ரப்பிஷ்னஸ்க்கெலாம் விடக்கூடாது, இவனை இந்த விசார்ட்ஸாகலாம் ஆக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா. அதுக்கு உடனே ஹாரி கேட்குறா, அப்போனா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா விசார்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன் பெட்டூனியா வந்து தெரியும் அப்படின்றாங்க. ஆன் பெட்டூனியாவுக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் வந்து அவங்க சொல்லலை, என்ன ஆச்சு, ஏன் ஹாரி கிட்ட எத்தனை நாள் அதை மறைச்சாங்க? இது எல்லாத்தையும் நம்ம
ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் சாப்டர் 4 த கீப்பர் ஆஃப் கீஸ் பார்ட் 2ல பார்க்கலாம். அன்டில் தென், ஸ்டே டியூன்.